பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜேன் ஐயர் பை சார்லட் பிராண்டே. இந்த பர்டிகுலர் ஒர்க் 1847 பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் டோட்டலாக 3 வால்யூம்ஸ் இருக்குது, 38 சாப்டர்ஸ் இருக்குது. இதை வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எழுதியிருப்பாங்க. ஜெயின் வந்து அவங்களோட ஸ்டோரியை நரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 19th சென்ச்சுரியில் ஒரு ரூரல் ஏரியாவில், இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு ரூரல் ஏரியாவில் நடக்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. இந்த நாவல் ஒரு பில்டிங்ஸ் ரோமன் நாவல். பில்டிங்ஸ் ரோமன் அப்படின்னு சொல்லும்போது சைல்ட்ஹுட் டு அடல்ட்ஹுட். ஒரு கேர்ள் இருக்கிறாங்க இல்லையா, ஜேன் ஐயர்ன்றது தான் ப்ரொட்டகனிஸ்ட். ஸோ அவங்க சைல்ட்ஹுட்லேருந்து அவங்க ஒரு மேரீட் விமனாக மாறுற வரைக்கும் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அவங்க லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நரேட் பண்ணுறது தான் பில்டிங்ஸ் ரோமன் நாவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆத்தர் சார்லஸ் பிராண்டே அப்படின்றவங்க, பிராண்டே சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களே எல்டஸ்ட் சிஸ்டர். இவங்களோட பென் நேம் வந்து கியூரர் பெல். இந்த பிராண்டே சிஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப லிமிட்டடான ஒர்க்ஸ் தான் எழுதியிருப்பாங்க. 1 or 2 ஒர்க்ஸ் தான் எழுதியிருப்பாங்க. அந்த எல்லா ஒர்க்ஸுமே ரொம்பவே ஃபேமஸான ஒர்க்ஸ், ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க்ஸ். அது எல்லாமே அவங்களோட 38 ஏஜ்லேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால நிறைய ஒர்க்ஸ் எதுவுமே அவங்க எழுதலை. ஓகேவா? ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜேன் ஐயர், இவங்க தான் ப்ரொட்டகனிஸ்ட். தென் மிஸ்டர் ராச்செஸ்டர், இவர் ஒரு வெல்தி மாஸ்டராக இருப்பார். தென் பெர்த்தா அப்படின்றவங்க இவரோட ஒய்ஃப். தென் மிஸ்ஸஸ் ரீட் அப்படின்றவங்க ஜெயினோட ஆண்ட். ஹெலன் அப்படின்றவங்க ஜெயினோட ஃப்ரெண்ட். தென் மிஸ்டர் ப்ராக்கல்ஹஸ்ட் அப்படின்றவர் ஜெயினை வந்து ஒரு ஸ்கூலில் சேர்ப்பாங்க. அந்த ஸ்கூலில் வந்து ஹெட் மாஸ்டராக இருப்பார். தென் மிஸ் டெம்பிள் அப்படின்றவங்க ஜெயின் படிக்கிற அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரு டீச்சர். தென் அடல் அப்படின்றவங்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து ஜெயின் ஒரு டியூட்டராக போவாங்க. ஓகேவா? தென் லாஸ்ட்டில் இருக்கிற ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கவங்க, இவங்க 3 பேருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரே ஃபேமிலியில் உள்ளவங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஜெயினோட சைல்ட்ஹுட். இப்போது ஜெயினுக்கு வந்து 10 வயசு. கேட்ஸ் ஹெட் ஹால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல அவள் இருக்கிறா. அப்போ மிஸ்ஸஸ் ரீட் அப்படின்ற அவளோட ஆண்டி வீட்டில் தான் இருக்கிறா. அவளுக்கு சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டதுனால அவளோட மெட்டர்னல் அங்கிளோட வீட்டில் தான் அவள் இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அந்த அங்கிளுக்கு 2 பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த பொண்ணுங்களோட சேர்ந்து தான் இவளும் வளர்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப சீக்கிரமாகவே அவளோட அங்கிள் இறந்து போயிடுவாங்க. அதனால இவ ஆண்ட் வந்து இவளை ரொம்பவே கொடுமைப்படுத்துவாங்க. அவளோட குழந்தைங்களோட சேர்ந்து இவளும் வளர்றது அவளுக்கு பிடிக்காது. இவளை எப்படி வெளியே அனுப்பலான்னு சொல்லி அந்த ஆண்ட் வந்து யோசிச்சுட்டே இருப்பாள். அதனால் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒரு நாள் சின்ன வயசில் ஜெயின் பண்ணாத ஒரு மிஸ்டேக்காக அவளை பனிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணிடுறா. அந்த ரூமை வந்து ரெட் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக ரெட் ரூம் அப்படின்னா, அந்த ரூமில் தான் அங்கிள் வந்து இறந்து போயிருப்பார். அதனால அந்த ரூமை வந்து ரெட் ரூம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதும் இல்லாமல், அந்த ரூமை பார்த்தாலே ஒரு மாதிரி ஸ்கேடாக ஃபீல் ஆகும். ஓகேவா? எப்போவுமே அந்த குழந்தைங்க எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த ரூமில் கொண்டு அடைச்சி வச்சிருவா. ரொம்ப நேரமாக அவள் கத்திட்டே இருந்ததுனால, அழுதுகிட்டே இருந்ததுனால ஹிஸ்டரிக்கல் ஃபிட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கண்டிஷனுக்கு போயிடுவா. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமில் இருக்கும்போது அவளுக்கு சில ஹாலுசினேஷன் மாதிரி, அவளோட அங்கிளோட கோஸ்ட் வந்த மாதிரி, அவகிட்ட பேசுகிற மாதிரி எல்லாம் தோணும். ஒரு 10 வயசு குழந்தைக்கு அது எல்லாமே ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அவள் வந்து ரொம்ப பயத்தில் அப்படியே ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துடுறா. ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட் அவளோட சைல்ட்ஹுட் டேஸில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் அவளுக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கும். ஒரு ட்ராஜிக்கான ஒரு ட்ரமாவை அவளோட யங் ஏஜ் வரைக்கும் அவளோட லைஃப்பில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஆண்டோட வீட்டுக்கு அடிக்கடி மிஸ்டர் லாய்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் வருவார். அடிக்கடி ஆண்டியை வந்து விசிட் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு பர்சன் வரும்போது இந்த மாதிரி அவளை பற்றி ஆண்டி உங்ககிட்ட பேசும்போது அவர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, பேசாமல் அவளை வந்து ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் நீங்கள் அவளை சேர்த்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் அவளை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. அதை கேட்டுட்டு ஆண்டியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டராக மிஸ்டர் ப்ரோக்கல்ஹஸ்ட் அப்படின்றவர் இருப்பார். ஸோ அந்த ஸ்கூலில் வந்து இவளை சேர்த்து விட்டுறாங்க. இப்போ அவளோட ஸ்டோரி வந்து அந்த ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அங்கே மூவ் ஆகுது. லோவர்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இன்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு இப்போ ஜெயின் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் சைல்ட்ஹுட் டேஸ் அங்கே தான் கண்டினியூ ஆகுது. இப்போ அங்கே இருக்கிற ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த அமௌண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்பராக ஃபுட் ப்ரொவைட் பண்ண மாட்டாரு. ஷெல்டராக இருக்கட்டும், எதுவுமே அந்த குழந்தைங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்க மாட்டேக்கு. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச அமௌண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி இவரோட பேக்கெட்டு தான் அவர் ஃபில் பண்ணிட்டு இருக்காரே தவிர எதையுமே அந்த குழந்தைங்களுக்கு ப்ராப்பராக கொடுக்கறதில்ல. ஸோ ரொம்ப வேர்ஸ்டான ஒரு கண்டிஷனில் தான் அவளோட ஸ்கூல் லைஃப் போயிட்டுருக்குது. ஸோ அந்த அட்மாஸ்ஃபியராக இருக்கட்டும் எதுவுமே அவளுக்கு பிடிக்கல. இருந்தாலும் அங்கே இருக்கிறதுல ஒரே ஒரு ரிலீஃபாக அவளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அவளுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கிடைக்கிறாங்க. ஹெலன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு வந்து இவளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிறா. ஸோ அவளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறா. இன்னொருத்தங்க யார் அப்படின்னா, ஒரு கம்பேஷனேட் டீச்சர். ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, அவங்க பேர் மரியா டெம்பிள்.
அந்த டீச்சரையும் இவளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். தென் இவ அந்த ஸ்கூலில் இருந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த டைமில் அவள் ஏதாவது லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால அங்கே என்னெல்லாம் அவளுக்கு லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சதோ அது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டா. லைக் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா, அதே மாதிரி பியானோ எப்படி ப்ளே பண்ணுறது, சிங்கிங், ட்ராயிங், இந்த மாதிரி அவளுக்கு என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்க முடியுமோ எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்கிறா. தென் சடனாக ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஹோல் பிளேஸுமே டைப்பஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிசீஸால் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து அதனால அஃபெக்ட் ஆகுறாங்க. நிறைய பேர் அங்கேருந்து மூவ் ஆகுறாங்க, நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஸோ டே பை டே அங்கே இருக்கிற கவுண்ட் வந்து கம்மியாகிட்டே போகுது. ஸோ அந்த ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் கம்மியாகும்போது எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போகிறாங்க. பட் ஜெயினுக்கு அங்கே போகிறதுக்கு, அவங்களோட வீட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி கவலைப்படுறதுக்கோ யாரும் இல்லை இல்லையா. அதனால அவங்க அங்கே தான் இருந்தாகணுன்ற சிச்சுவேஷன் அவங்க அங்கே இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போதும் அவங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கும் போதும் அவங்களுக்கு கூட துணையாக இருக்கிறது அவங்களோட ஃப்ரெண்ட் ஹெலன் மட்டும்தான். ஸோ அந்த ஹெலனோட அவங்க லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக என்ன ஆகுது அப்படின்னா, ஹெலனுக்கும் ஒரு ப்ராப்ளம் வருது. டிபின்னு சொல்லுவாங்க இல்லையா, டியூபர்குலோசிஸ். ஸோ அந்த ப்ராப்ளம்னால ஹெலன் சஃபர் ஆகிறாங்க. சூன் அவங்களும் இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ யாருமே அவளுக்கு கம்பேனியன் இல்லை. ஸோ அவளோட 16 வயசு வரைக்கும் அவள் அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்டு இருக்கிறா. தென் 2 வருஷம் அங்கேயே டீச்சராக ஒர்க் பண்ணுறா. ஏன்னா அவளுக்கு போகிறதுக்கு வேறு இடம் இல்லை, அதனால் அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறா. ஸோ அவளுக்கு 18 வயசு இருக்கும்போது அங்கே டீச்சராக ஒர்க் பண்ணுறா. இப்போ அவளோட டீனேஜ் முடிய போகுது இல்லையா, அந்த டைம்லேயே அந்த ஸ்கூலில் இருந்த டீச்சர், அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீச்சர் இருந்தாங்க இல்லையா, டெம்பிள், அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவங்களும் அந்த ஸ்கூலை விட்டு போயிட்டாங்க. ஆல்ரெடி ஹெலன் இறந்து போயிட்டா, இப்போ அந்த டீச்சரும் போயிட்டதுனால அவளுக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து கண்டினியூ பண்ணுறதுல இஷ்டம் இல்லை. ஏன்னா வேறு யாரையும் பிடிக்காது, அந்த இடத்துல இருந்து வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறா. இப்போது அவளுக்கு தான்ஃபீல்ட் அப்படின்ற இடத்துல ஒரு கவர்னர்ஸ் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகன்சி இருக்கிறது இவளுக்கு தெரிய வருது. ஸோ அதனால் இவள் வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷன், எந்த விதமான தாட்ஸுக்கும் இடம் இல்லாமல் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாள். எதுக்காக அப்படின்னா, இவளுக்கு இப்போ இந்த இடத்த விட்டு போகணும், வேறு எங்கேயாவது அவளுக்கு ஜாப் கிடச்சிதுன்னா ஓகே அப்படின்னு இருக்கிறதுனால சரின்னு சொல்லி அந்த தான்ஃபீல்ட் அப்படின்ற இடத்துக்கு ஒரு கவர்னர்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்காக போகிறா. இவ்வளோ நாளும் அவள் லைஃப் ஃபுல்லாக ட்ராஜடியே பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ணு இப்போ அவளுக்கு லைஃப்பில் கொஞ்சம் பீஸ் கிடைக்கிது. ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை, ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. அந்த இடத்துல அவளுக்கு என்ன ஒர்க் அப்படின்னா, ஒரு டியூட்டராக இருக்கிறா. ஒரு ஃப்ரெஞ்சு கேர்ள், அடில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேர்ளுக்கு வந்து டியூட்டராக அங்கே ஜாயின் பண்ணுறா. அவள் இருக்கிற அந்த மேன்ஷன் வந்து ரொம்பவே ஹியூஜான அந்த மேன்ஷன். அவள் ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சிருப்பா அப்படின்னா, மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லேடி அங்கே இருப்பாங்க, அவங்க தான் அதோட ஓனர் போல் அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. பட் அவங்களும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சர்வெண்ட்டாக தான் இருப்பாங்களே தவிர அவங்க ஓனர் கிடையாது. லேட்டர் தான் அவளுக்கு தெரிய வரும், இவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க, இவங்க ஓனர் கிடையாது அப்படின்றது அவளுக்கு அப்புறம் தான் புரிய வரும். தென் அவள் கொஞ்ச நாள்லேயே ரியலைஸ் பண்ணிப்பா, மிஸ்டர் ராச்செஸ்டர் அப்படின்றவர் தான் இந்த மேன்ஷனோட ஓனர், அவர் இங்கே இல்லை, எங்கேயோ போயிருக்கிறாரு அப்படின்றது அவளுக்கு தெரிய வரும். தென் அந்த மிஸ்டர் ராச்செஸ்டர் அப்படின்றவர் தான் இந்த அடில் அப்படின்ற பொண்ணுக்கும், அதாவது இவ டியூட்டராக வந்திருக்கா இல்லையா, அந்த பொண்ணுக்கும் கார்டியன் அப்படின்றதும் அவளுக்கு தெரிய வரும். பட் என்ன ரிலேஷன் அப்படின்றதெல்லாம் இவளுக்கு எக்ஸாக்டாக தெரியாது, ஜஸ்ட் கார்டியன் அப்படின்றது மட்டும் தெரியும். அவர் எங்கே இருக்கிறாரு அப்படி எதுவுமே இவளுக்கு தெரியாது. பட் அவளோட ஒர்க் வந்து ரொம்பவே ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக அங்கே போயிட்டுருக்கும். அந்த இடத்துல இருக்கிறதுலே ஒரே ஒரு சஸ்பீஷியஸான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மேன்ஷனில் 3rd ஃப்ளோர் ஒன்று இருக்கும். அந்த 3rd ஃப்ளோர்லேருந்து எப்போவுமே ஒரு மிஸ்டீரியஸான லாஃப்டர் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தங்க சிரிக்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும். ஒரே ஒரு சர்வெண்ட், கிரேஸ் அப்படின்ற ஒரே ஒரு சர்வெண்ட் மட்டும்தான் அந்த மாடியில் போயிட்டு அங்கே இருக்கிற யாருக்கோ ஒருத்தங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு வராங்க. மற்ற யாரையுமே அங்கே அலோவ் பண்ணுறது கிடையாது. அந்த சிரிக்கிற சத்தம் மட்டும்தான் இவளுக்கு கேட்டுகிட்டே இருக்கும். அது மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு இவள் ட்ரை பண்ணுவாள். ஆனால் அதை தாண்டி வேறு எந்த பிரச்சனையுமே இங்கே இருக்காது. ஒரு நாள் மிஸ்டர் ராச்செஸ்டர் அப்படின்றவர், வெளியே இருந்தவர், இப்போ வந்து வீட்டுக்கு ரிட்டன் ஆகிறாரு. அவர் ரிட்டன் ஆனதுக்கப்புறம் தான் இவளுக்கு தெரிய வருது, அவர் இவ்வளோ நாளும் நிறைய யூரோப் கண்ட்ரிஸ், நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வீட்டுக்கு வராரு அப்படின்றது இவளுக்கு தெரிய வருது. அவங்க 2 பேரும் மீட் பண்ணதுக்கப்புறமா 2 பேரும் நிறைய பேசிக்கிறாங்க. ராச்செஸ்டர் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு யங் மேன், ஓகேவா. ஸோ அவர் நிறைய பேசுகிறாரு, அவரோட ட்ரிப்பை பற்றி, அவரோட நாலேஜ், அவரோட இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவகிட்ட ஈவினிங் டைமில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. 2 பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ராச்செஸ்டர் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே ஜெயின் கிட்ட ஷேர் பண்ணுவார். லைக் அவருக்கு நிறைய மிஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க, அந்த மிஸ்டர்ஸை பற்றி எல்லாமே இவர் ஜெயின் கிட்ட அவர் ஷேர் பண்ணுவார். ஏன்னா அவகிட்ட எதையும் மறைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு, அதனால எல்லாமே ஷேர் பண்ணுவார். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ராச்செஸ்டரோட ரூமில் இருக்கிற பெட்டோட கர்டன் வந்து ஃபயர் ஆயிடுது. யார் அங்கே ஃபயர் வச்சா அப்படின்றலாம் தெரியாது. பட் ஃபயர் ஆனதுக்கப்புறம் ஜெயின் அந்த வழியாக போயிட்டு இருந்தவ பார்த்து அவரை வந்து சேவ் பண்ணுறா. ஸோ இப்போ ராச்செஸ்டர் அண்ட் ஜெயின் இவங்க 2 பேருக்குள்ளே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. பட் 2 பேருமே ஓப்பனாக அவங்களோட
இன்டென்ஷன் என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கவே இல்ல. ஜஸ்ட் அவங்க 2 பேரும் லவ்வ ஷேர் பண்ணிக்கிறாங்க. நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ ஒரு நேம்லெஸ் ரிலேஷன்ஷிப்பா தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கன்டின்யூ ஆகணும், மேரேஜ் வரைக்கும் போணும் அப்படின்னு சொல்லி ராச்செஸ்டர் எக்ஸ்பெக்ட் பண்றதுனால, அவர் எப்படியாவது ஜேனோட மனசுல என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பிளான்ஷி அப்படின்ற ஒரு பொண்ணு அவங்க வீட்ல இருப்பாங்க. அந்த பொண்ணுகிட்ட இவர் வந்து நெறைய ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு இவர்கிட்ட ஃப்ளர்ட் பண்றதுக்கு இவர் அலோவ் பண்ணுவாரு. ஸோ 2 பேரும் மாத்தி மாத்தி ஃப்ளர்ட் பண்றத ஜெயின் பார்ப்பாங்க. பார்த்து அவங்களுக்கு ஜெலஸ் ஆனாலும் அத வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கெஸ்ட் அவங்க வீட்டுக்கு வராங்க. ரிச்சர்ட் மான்சன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெர்சன் அங்க வராரு. அவர பார்த்த உடனே ராச்செஸ்டரோட ஃபேஸ் அப்படியே மாறி போச்சு. ரொம்ப நர்வஸ் ஆகுறாரு. பட் அவர்கிட்ட எதுவுமே பேசிக்கல. அந்த பெர்சன் அன்னைக்கு அங்க ஸ்டே பண்ணிட்டு நைட் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த 3rd ஃப்ளோருக்கு போறாரு. 3rd ஃப்ளோருக்கு போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. திடீர்னு வேகமா ஓடி வருவாரு. ரிட்டர்ன் அவர் வரும்போது நெறைய ஸ்டாப் பண்ண மாதிரி அவருக்கு காயங்களும், யாரோ கடிச்ச மாதிரி அந்த பைட்டிங் வூண்ட்ஸும் நெறைய அவரோட பாடி ஃபுல்லா இருக்கும். இத பார்த்த உடனே ஜெயினுக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிரும். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க. தென் அவருக்கு வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் கியூர் ஆனதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன ஆச்சுன்றத கேட்கலாம். சரி நைட்டே பேச வேணாம், மார்னிங் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயினும் எப்படா விடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்னிங்கே இந்த ரிச்சர்ட் அப்படின்ற பர்சன் வந்து அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவார். அந்த மேன்ஷனில் இருக்க மாட்டார். ஸோ இவளால் அந்த என்கொயரி எதுவுமே பண்ண முடியாது. அங்கே என்ன நடந்துச்சு, அங்கே யார் இருக்கிறா அப்படின்னு எந்த விஷயமே அவர்கிட்ட கேட்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிரும். இந்த மாதிரி ப்ராப்ளமாக போயிட்டு இருக்கிற சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ஜெயினுக்கு வந்து ஒரு நியூஸ் தெரியுது. என்னன்னா, அவளோட ஆண்ட் மிஸ்ஸஸ் ரீட் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஆண்ட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் அவங்க டெத் பெட்டில் இருக்கிறாங்க. அதனால் அவங்கள வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. அதை கேட்ட உடனே இவ வந்து சரி ஓகே ஆண்டியை போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அகெயின் அவளோட சைல்ட்ஹுட் டேஸ் அந்த வீட்டில் இருந்தா இல்லையா, கேட்ஸ் ஹெட் ஹால் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு வந்து போகிறா. அங்கே போயிட்டு அவங்க ஆண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு நர்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அங்கே போயிடுறா. அங்கே போய் ஆண்ட் கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறா. இப்போ அவளுக்கு அங்கே இருக்கும்போதும் ராச்செஸ்டரோட ஞாபகம் அதிகமாக இருந்ததுனால அகெயின் இந்த தான்ஃபீல்ட் அப்படின்ற இடத்துக்கு வரா. அங்கே வந்து கொஞ்ச நாள்லேயே ராச்செஸ்டர் வந்து அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இவளும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஏன்னா ஆல்ரெடி அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த மாதிரி தானே இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்றதுனால அவள் அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போ மேரேஜ்க்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் போயிட்டுருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த மேரேஜ் டே அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ரிச்சர்ட் மேசன் அப்படின்ற ஒரு பர்சன் ஆல்ரெடி வந்துட்டு போனார் இல்லையா, அவர் அகெயின் அப்பியர் ஆகிறாரு. அவர் வந்து எல்லாரும் முன்னாடி என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா, ராச்செஸ்டருக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. அவரோட ஒய்ஃப் பேரு பெர்தா மேசன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, அவங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலி. இப்போ அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்றதையும், அந்த ஒய்ஃப் வந்து இன்னும் இந்த மேன்ஷன்ல தான் இருக்கிறாங்க. 3rd ஃப்ளோர்ல எப்பவுமே ஒரு சஸ்பீஷியஸான சவுண்டு கேட்டுட்டே இருக்கும் இல்லையா, அது வந்து அவங்க ஒய்ஃப் மேக் பண்ணுறது தான். அந்த ஒய்ஃப் தான் எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து மென்டலி அவங்க டிஸ்டர்ப்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு மேட் மாதிரி இருக்கிறதுனால தான் எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே யார் அவங்கள பார்க்கறதுக்கு போனாலும் அந்த பர்சனை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அந்த 3rd ஃப்ளோர்லேயே அவங்கள லாக் பண்ணியிருக்கிறாங்க. யாருமே அங்கே போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் அடிக்கடி இவனோட ரூமுக்கும் ஃபயர் வைக்கிறது. அந்த மாதிரி ஒரு டைம் ராச்செஸ்டரோட ரூமுக்கு ஃபயர் வைக்கும்போது தான் ஜெயின் வந்து காப்பாற்றிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஸோ அவரோட ஒய்ஃப் உயிரோடு இருக்கிறதுனால லீகலி அகெயின் அவர் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, டிவோர்ஸ் வாங்கினா மட்டும்தான் அவர் மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அவர் வந்து ரிவீல் பண்ணிடுறாரு. இதை கேட்ட உடனே ராச்செஸ்டருக்கு வந்து ரொம்பவே கில்ட் ஆகுது. ஏன்னா அவர் வந்து எந்த விஷயத்தையும் அவகிட்ட மறைக்கக்கூடாதுன்னு நினச்சாரு. பட் இவ்வளோ பெரிய ஒரு உண்மையை அவர் மறைச்சிட்டதுனால அவர் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. நம்ம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. தென் அவர் வந்து எதுக்காக இதை மறைச்சாரு, என்ன நடந்துச்சு ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நரேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவகிட்ட கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆனது உண்மைதான். ஆனால் அந்த மேரேஜ் வந்து ஒரு கம்பல்ஷனால் நடந்தது. நான் வந்து டோட்டலி இதுக்கு அக்ரி பண்ணிக்கல. என்னோட ஃபாதர் வந்து அவளோட ஃபாதர் ரொம்ப வெல்த்தியான ஒரு பர்சன் அப்படின்றதுனால எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. எனக்கு இது விருப்பம் இல்லைனாலும் அப்புறம் நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா இந்த லைஃப்பை நான் ப்ராப்பராக லீட் பண்ணணும்னு நினச்சேன். பட் அவள் வந்து மென்டலி டிஸ்டர்ப்டான ஒரு கேர்ள் அப்படின்றதுனால என்னால் அவள் கூட சர்வே பண்ண முடியல. அவள் எப்போவுமே ரொம்ப ரூடாக ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தா. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஒரு டிப்ரெஷன்னால தான் நான் இந்த வீட்டை விட்டே போனேன். இந்த 10 இயர்ஸ் நான் யூரோப் கண்ட்ரீஸில் என் பாட்டுக்கு நான் எங்கெல்லாம் போகணும்னு நினச்சேனோ அங்கெல்லாம் சும்மா நான் சுற்றிட்டு இருந்தேன். எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல், எந்த ஒரு பர்பஸும் இல்லாமல் நான் என் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தேன்.
இருந்தேன். ஏன்னா என் லைஃப் வந்து இவ்வளோ ட்ராஜடியாக இருக்கிறதுனால எனக்கு அதுலேருந்து ஒரு ஃப்ரீடம் வேணும்னு சொல்லி தான் நான் வெளியே போயிருந்தேன். ஸோ இதை வந்து நான் ஒரு மேரேஜ் லைஃபாகவே கன்சிடர் பண்ணலை, அதனால தான் நான் சொல்லலையே தவிர வேறு எந்த ரீசனும் இல்லை அப்படின்றத சொல்கிறான். தென் இன்னொரு உண்மையும் இருக்குது, அதையும் நம்ம ரிவீல் பண்ணிடுவோம், அதுவும் வேறு யாராவது சொல்லி தெரியறதுக்குள்ளே நம்மளே சொல்லிடலான்னு சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே அடல் அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்குது இல்லையா, நீ வந்து அந்த பொண்ணுக்கு டியூட்டராக வந்த இல்லையா, அந்த பொண்ணுக்கு கார்டியன் நான் தான் நினச்சிட்டு இருப்பேன். பட் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, அந்த பொண்ணு என்னோட பொண்ணு தான். பட் ஆக்சுவலாக அதுதான் என்னோட பொண்ணா அப்படின்றது வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. பட் என்னோட மிஸ்ட்ரஸில் ஒருத்தருக்கு பிறந்தது தான் இந்த பொண்ணு, அதனால் கண்டிப்பாக என்னோட பொண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த பொண்ணை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் இவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றதையும் ரிவீல் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அவரோட சீக்ரெட்ஸ் எல்லாமே ரிவீல் ஆகிட்டு இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் இவரால் இப்போ வந்து டைரெக்டாக அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்க இருந்த அந்த விக்டோரியன் இங்கிலாண்டில் டிவோர்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக யாராலையும் வாங்க முடியாது. மேரேஜ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப சில்லியான ரீசன்னாலலாம் நம்ம டிவோர்ஸ் வாங்க முடியாது. ஸோ இப்போ அவருக்கு வந்து வேறு வழியே இல்லை, டிவோர்ஸ் வாங்க முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் அவருக்கு ஜெயினை விட்டு கொடுக்கவும் மனசு இருக்காது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து என்னோட ஃப்ரான்ஸுக்கு வந்துடு, நம்ம 2 பேரும் ஃப்ரான்ஸில் போயிட்டு அங்கே போய் ஒரு லைஃப்பை லீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஜெயின் என்ன ஃபீல் பண்ணுறா அப்படின்னா, நான் ஒரு வேளை ஃப்ரான்ஸுக்கு இவரோட போனேன்னா அவருக்கு ஆல்ரெடி இருக்கிற மிஸ்ட்ரஸில் நானும் ஒன்றா சேர்ந்து பண்ணே தவிர எனக்குன்னு ஸ்பெஷல் பிளேஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேர்ளாக நான் அவர் கூட இருக்கிறதுல எனக்கு எந்த ஒரு இஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் உடனே அந்த மேன்ஷனை விட்டு லெஃப்ட் ஆயிடுறா. தென் அகெயின் அவள் லைஃப் வந்து ட்ராஜடியாக மாறுது. அவளோட ட்ராவலில் எல்லாமே நிறைய சஃபரிங்ஸ் அவள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்பவே ஸ்டாவிங்கால் அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா. சாப்பிட்றதுக்கும் வழி இல்லாமல் இருக்கிற சிச்சுவேஷனில் தான் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை வந்து மீட் பண்ணுறான். அந்த ஃபேமிலியில் 3 சிப்ளிங்ஸ் இருக்கிறாங்க, டயானா, மேரி அண்ட் சென்ட் ஜான். ஒரு பையன் 2 பொண்ணு, ஓகேவா, 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் இருக்கிற அந்த ஃபேமிலியில் இவளும் ஒரு பர்சனாக இன்ட்ரடியூஸ் ஆகிறா. அவங்க எல்லாரும் இவளோட கண்டிஷனை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவளை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வெல் எஜுகேட்டட், பட் பாவர்ட்டியில் இருக்கிறாங்க. ஒரு ப்ராப்பரான ஜாப் வந்து அவங்களுக்கு கிடைக்காததுனால தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இவளை பார்க்கும்போது இவளையும் சரி ஓகே நம்மளோட ஏஜ் குரூப், இவளும் சஃபர் ஆகிட்டு இருக்கிறான்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க. தென் ஒரு வழியாக அவளுக்கு ஒரு ஜாப் கிடைக்குது, ஒரு டீச்சராக ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அவளும் அந்த ஒர்க்குக்கு போயிட்டுருக்கிறா. அப்படி போயிட்டுருக்கிற சமயத்தில் தான் அவளுக்கு ஒரு நியூஸ் தெரியுது. என்ன அப்படின்னா, அவளோட அங்கிள் ஒருத்தரை அவள் ஃபைண்ட் பண்ணியிருப்பா. ஜான் ஐயர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அங்கிள் அவளுக்கு இருந்ததாகவும் அந்த அங்கிள் இப்போ இறந்து போயிட்டதாகவும், இறந்து போகிறதுக்கு முன்னாடி இவளுக்காக 20,000 பவுண்ட்ஸை விட்டுட்டு போனதாகவும் ஒரு நியூஸ் வந்து இவளுக்கு தெரிய வரும். அந்த அமௌண்ட்டையும் இவகிட்ட செட்டில் பண்ணுவாங்க. இதை கேட்ட உடனே இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவளுக்கு ஒரு நியூ ஃபேமிலியும் கிடச்சிருக்கு, அட் த சேம் டைம் மணியும் கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள். இப்போ அந்த அமௌண்ட்டை வந்து இந்த ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிப்பா. ஏன்னா யாருன்னே தெரியாத ஒருத்தங்களுக்கு அவங்க வீட்டில் இடம் கொடுத்தாங்க இல்லையா, அதனால் அவங்களோட ஷேர் பண்ணிப்பா. ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, அவளுக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வரும். இந்த சிப்ளிங்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க ஒரு விதத்தில் இவளுக்கு ரிலேஷன் வரும், இவளுக்கு கசின் தான் அவங்க எல்லாருமே அப்படின்றதும் இவளுக்கு தெரிய வரும். அது தெரிஞ்சதுக்கப்புறமா அவளுக்கு இன்னும் சந்தோஷமாகும். தெரியாமலே ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க, இப்போ ஃபேமிலி ரிலேஷன் அப்படின்றது தெரிஞ்சதும் இன்னும் அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க. இப்போ இந்த ஃபேமிலியில் சென்ட் ஜான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவருக்கு வந்து ஜெயினை ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ ஜெயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவார். பட் ஜெயின் வந்து இன்னும் ராச்செஸ்டரோட அந்த ஒரு மெமரிஸ்லேருந்து ரெக்கவர் ஆகலை. அவரை தான் அவளுக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. என்னதான் அவர் வந்து இவளை ஏமாத்திட்டாருன்னு நினச்சாலும் இவ வந்து ட்ரூவாக இருந்ததுனால அவளால் அவரை விட்டு வெளியே வர முடியல. ஸோ இவ வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. இருந்தாலும் அவர் அடிக்கடி இவளை வந்து அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நீ என்னோட சேர்ந்து இந்தியா வந்துரு அப்படின்னு சொல்லி இவர் கேட்டுகிட்டே இருக்கிறாரு. பட் அவள் வந்து ஒவ்வொரு தடவையும் ரெஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறா. தென் ஒரு நாள் வந்து இவளுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப்டாக ஃபீல் ஆகுது. ராச்செஸ்டரோட வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இவளுக்கு வந்து ஒரு கட்டத்தில் புரியுது, சரி ஓகே நம்ம அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், அவர்கிட்ட நம்ம போகிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் இவ தான்ஃபீல்டுக்கு போயிட்டு அவர் எப்படி இருக்கிறாரு, அவரோட சிச்சுவேஷன் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அங்கே போகிறா. அங்கே போனால் எல்லாமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி போய் இருக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் அந்த மேட் விமன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு கர்டனுக்கு ஃபயர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மொத்த வீட்டையுமே அவங்க கொளுத்திருப்பாங்க. யாராலையும் அந்த நெருப்பை அணைக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கும். அப்போது ராச்செஸ்டர் மட்டும் எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லா சர்வெண்ட்டையும் அங்கேருந்து காப்பாற்றி வெளியே அனுப்பிடுவார். அவரோட ஒய்ஃபையும் காப்பாற்றணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து மாடியிலேருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணி இறந்து போயிடுவாங்க. தென் இவர் வந்து அதில் எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணதுனால இவருக்கு பயங்கர இன்ஜுரி ஆயிரும். அவரோட ஹேண்டு அப்புறம் ஐ எல்லாமே பயங்கரமாக டேமேஜ் ஆயிரும். ஸோ டோட்டலி அவருக்கு பிளைண்ட் ஆயிடுறாரு, அவரால் பார்க்கவே முடியல. இந்த கண்டிஷனில் ராச்செஸ்டரை பார்த்த உடனே ஜெயின் வந்து டோட்டலாக அப்படியே ப்ரோக் ஆயிடுறா.
அவருக்கு இதுக்கப்புறம் நம்ம தான் அவர் கூட இருந்து அவரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே பண்ணிவிட்டு அவர் கூடவே இருக்கிறா. அந்த மொமெண்ட் அகெயின் ராச்செஸ்டர் வந்து அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இவ வந்து வேறு வழியே இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஏன்னா எங்கே போனாலுமே இவரோட ஞாபகம் தான் வருது இல்லையா, அதுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அவர் கூடவே இருந்துடலான்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறா. ரொம்பவே சிம்பிளாக ஃபியூ பீப்புளை வச்சு ஒரு மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜ்க்கு அப்புறமா அடல் அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அவளை வந்து போர்டிங் ஸ்கூல்லேருந்து அகெயின் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நீ தனியாக எங்கேயும் இருக்க வேண்டாம், எங்கள் கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு. தென் இவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் பொறக்குறான். ஸோ 4 பேரும் சேர்ந்து ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்குறாங்க. லாஸ்ட்டாக முடியும்போது ஆல்மோஸ்ட் அவன் ஒரு 2 இயர்ஸ் சஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஐசைட் இல்லாமல் 2 இயர்ஸ் சஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். தென் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அகெயின் அவனுக்கு ஐசைட் வந்துடும். ஸோ ஒரு நார்மலான ஹாப்பியான லைஃப்பை 4 பேரும் சேர்ந்து லீட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ ட்ராஜடிஸ் இருந்தாலும் லாஸ்ட்டில் எண்ட் ஆகும்போது ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஜெயின் அப்படின்ற ஒரு பொண்ணு அவளோட சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து அவள் மேரேஜ் ஆகிற வரைக்கும் என்ன மாதிரியான சஃபரிங்ஸ் எல்லாம் அவள் ஃபேஸ் பண்ணுறா, தனியாக ஒரு பொண்ணாக இருந்து எப்படிலாம் அவள் ஃபேஸ் பண்ணுறா, லாஸ்ட்டில் ஒரு நல்ல ஃப்யூச்சர் அவளுக்கு அமைஞ்சுதா இல்லையா அப்படின்றது தான் இந்த ஒரு நாவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.